பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல எல்லாரும் ரெடி ஆகி கார்ல கிளம்புறாங்க. முத்துவேலும் சக்திவேலும் பேசிக்கிறாங்க. அந்த வீணா போன பாண்டிய தான் இந்த வீடை காலி பண்ணிட்டு போக சொல்லணும். நம்ம எல்லாம் வீடை காலி பண்ண வேணாண்டான்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரன் அவங்கிட்ட போய் நம்ம தோத்துக்கிட்டு இருக்கோம். பாகியம் சுடர் கிட்ட சொல்றாங்க, இன்னும் வேலை நிறைய இருக்கு பான்னு சொல்றாங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து எல்லாரும் பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க. கோமதி கேக்குறாங்க, மத்த சொந்தக்காரங்க எல்லாம் டயத்துக்கு வந்துருவாங்கல்ல? பொண்ணோட அப்பா சொல்றாங்க, ஆமா வந்துருவாங்க. பாண்டியன் சொல்றாரு, உங்க சொந்த பந்தம் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கன்னு நீங்க சொன்னீங்க. சொந்த பந்தம் எப்படி இருந்தாலும் ஒரு 50-60 பேர் வருவாங்கல்ல நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் பார்த்தா ஒரு 10 பேர் கூட இருக்க மாட்டாங்க போல இருக்கே. நேரம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, அதனால யாரையும் கூப்பிட முடியல. கல்யாணத்துக்கு மொத்த சொந்தக்காரங்களும் வந்துருவாங்க, திருவிழா மாதிரி கொண்டாடலாம் சம்பந்தி. பாக்கியம் எல்லாரையும் உட்கார சொல்றாங்க. சொல்றாங்க செந்தில் கிட்ட, ஒரு வாரம் கேப் இருந்துச்சுல்ல, இவங்க சொந்தக்காரங்க கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அதான் சொன்னாங்கல்ல அவங்க அப்படின்னு செந்தில் சொல்றாரு. கோமதி சொல்றாங்க, சம்பந்தி தங்கமயில கூப்பிடுறீங்களா, புடவை கொடுக்கணும். நீ போய் அக்காவை கூட்டிட்டு வா. குழலி மயிலுக்கு நிச்சய புடவை கொடுக்குறாங்க. அதான் போட்டோகிராஃபர் போட்டோ எடுக்கிறாரு. குழலி கேக்குறாங்க மயில் கிட்ட, நீங்க 2 பேரும் சண்டை போடுவீங்களான்னு. சுடர் சொல்றாங்க, நாங்க 2 பேரும் சண்டையே போட்டதில்ல. சொல்றாங்க, நான் எங்க அண்ணன்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டு தான் இருப்பேன். பாக்கியம் நான் போய் பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்றாங்க. குழலி கேக்குறாங்க மயில் கிட்ட, இது எத்தனை பவுண்ட்னு சொன்ன? நாளை பார்க்கலாம். இன்று பாகிஸ்தானின் தலைநகரம் இஸ்லாமாபாத். நாளை சந்திப்போம்.